ஹே காய்ஸ் வெல்கம் டு ட்ராமா கிரஷ் வாய்ஸ். இப்போ நம்ம வனமகனோட 4வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில விஷயம் பேசணும்னு நினச்சேன். போன எபிசோடில் 2 கேரக்டர் புதுசாக காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரை தெரியாதனமாக நான் வந்து அந்த ரே கேரக்டரை வந்து பொண்ணுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் எல்லாரும் அக்கா இது பையன்க்கா அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு ப்ராமிஸாக வந்து அது பொண்ணா பையனானே தெரியல. லாஸ்ட் டைம் வந்து நான் சீக்கிரமாக வாய்ஸ் ஓவர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் சில பல பிரச்சனைகள்லாம் வந்ததுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் பிளான் பண்ண டைமை தாண்டி ரொம்ப நேரம் ஆனதுனால நான் என்ன பண்ணேன்னா லைவ்லேயே சீரீஸை பார்த்துக்கிட்டு அப்படியே தான் வாய்ஸ் ஓவர் பண்ணேன். அதனால வந்து எனக்கு அது பொண்ணா பையனா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நான் பிஎல்க்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசுப்பா. நான் இப்போ தான் ப்ரீகேஜி அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு ஒரு சில பேரை மட்டும் தான் தெரியும், நிறைய பேரை தெரியாது. நான் பிஎல்க்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு பிஎல் ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் சேனல் வச்சேன். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. எனக்கு தெரியாத நிறைய விஷயத்தையும் நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தீங்க, அதுக்காகவும் நன்றி. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அந்த ரே கேரக்டர் பையன் வந்து செமையா இருந்தான். எனக்கு அது வரைக்கும் தெரியாது. நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் யார் அந்த பையன் யார் அந்த பையன் அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன். அவன் செம்ம கியூட்டா இருக்கான்ப்பா. நான் உண்மையாலே தெரியாம தான் அவனை வந்து பொண்ணுன்னு சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு எப்பயுமே பாசிட்டிவ் விஷயங்களை காட்டுவாங்க இல்லையா, அதை தான் காட்டுறாங்க. கெய்சானோட அப்பா வந்து பிசஃபா அவங்களோட சென்ட்டை வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சென்ட்டோட அப்பாவும் அங்கிளும் வந்துடுறாங்க. வந்த உடனே கெய்சானோட அப்பா கேட்குறாங்க, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த அங்கிள் சொல்றாங்க, உன் ஒய்ஃப் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவ இங்க இருந்து போயிட்டா, உங்களால வந்து அவளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கெய்சானோட அப்பா சொல்லிடுறாங்க. உடனே சென்ட்டோட அங்கிள் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த சென்ட் எங்க, நீ சென்ட் அவகிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருந்தல, அது எங்க வச்சிருக்கே அப்படின்னு வந்து அவங்க கேட்கறாங்க. உடனே அவர் வந்து பேக்ல வச்சிருந்தாரு இல்லையா, பேக் இப்படி மறைச்சு வைக்க பாக்குறாரு. அதை வந்து சென்ட்டோட அப்பா பாத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருக்குள்ள தள்ளு முள்ளு அது மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது. அவரும் தரமாட்டேன் தரமாட்டேன்னு சொல்ல, இவங்களும் அவர்கிட்ட இருந்து அந்த சென்ட்டை எப்படின்னா புடுங்கிடணுன்ற மாதிரி தான் இருக்காங்க. இவங்களுக்குள்ள அந்த வாக்குவாதம் ஈடுபட்டுட்டு இருக்கிறப்போ சென்ட்டோட அங்கிள் என்ன பண்ணிடுறாரு, கெய்சானோட அப்பாவை ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. அவரு கீழே விருண்டு விருண்டு கீழே விழுந்துட அந்த பேக்கை சென்ட்டோட அப்பா வாங்கிக்கிட்டாங்க. சென்ட்டோட அப்பா அதை வச்சுட்டு இருக்கிறப்போ அந்த அங்கிள் வந்து அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அநேகமா இவர் தான் வந்து வில்லன். நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே டவுட் பட்டது கரெக்டா தான் இருக்கு. எப்படிதான் இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க, இதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல ரே வந்து கெய்சானை ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி வச்சிருப்பான். நம்ம சென்ட்டு தான் கோட்டெல்லாம் கைட்டி போட்டு மாசா அப்படியே டால்ஃபின் மாதிரி ஒரு ஜம்ப் பண்ணி கெய்சானை காப்பாற்றலாம் அப்படின்னு தண்ணிக்குள்ள போயிருப்பான். அந்த சமயத்துல இவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் மக்களே, இவங்க தண்ணிக்குள்ள இருக்காங்க, தண்ணிக்குள்ள வந்து எப்படி கிஸ் பண்றாங்க? நிறைய சீரீஸ்ல வந்து இது மாதிரி சீன் வருது, இவங்க எப்படி கிஸ் பண்றாங்கன்னு தான் எனக்கும் தெரியல. ஒருவேளை தண்ணினா உள்ள போயிடுமா அப்படின்றது தான் எனக்கு ஒரு டவுட். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வாய்ஸ் ஓவர் கொடுக்குற நேரத்தில் எப்படிதான் எனக்கு டவுட் வருது பார்த்தீங்களா. சரி, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் அவங்க கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே மேலே வந்துடுறாங்க. கெய்சானுக்கு வந்து ஸ்விம்மிங்னா தெரியாது. அவனை பிடிச்சி தான் அப்படியே கூட்டிகிட்டு வரான் நம்ம சென்ட்டு. அவங்க 2 பேரும் வர்றதை பார்த்த உடனே அந்த ரே கூட வந்து ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அவன் வந்து கெய்சானை பிடிச்சி தூக்கி மேலே உட்கார வைக்கிறான். கெய்சான் மேலே வந்ததுக்கு அப்புறமா இரும்புறான், அழுதுறான், ரொம்ப பயந்து தான் இருக்கான். சென்ட்டு தான் வந்து அவனை பிடிச்சி, ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறான். நான் நல்லா இல்லை, எனக்கு ஸ்விம் பண்ணவே தெரியாது அப்படின்னு அழுவுறான். உடனே சென்ட் வந்து அவனை கட்டி பிடிச்சி, ஒன்றும் இல்லை, இப்போ நீ நல்லா தான் இருக்க, சேஃபா தான் இருக்க, பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது, உன் கூட நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை ஆறுதல் படுத்துறான். அவன் கண்ணை தன்னா தொடச்சி விடுறான். கெய்சான் அழுதுகிட்டே இருக்கான். இவங்க அழுதுகிட்டே இருக்கிறதும் சென்ட் வந்து அவனை தொடச்சி விடுறது சமாதானப்படுத்துறத பார்த்துட்டு ரே வந்து முறைச்சிக்கிட்டே தான் நிற்கிறான். சரி வா, நம்ம இங்க இருந்து போகலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெய்சானை கூட்டிட்டு போயிடுறான் சென்ட். ரே கூட ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அவன் வந்து ரேவை பார்த்து கேட்குறான், இது ஒன்றும் விளையாட்டு இல்லை, உனக்கு இதெல்லாம் பார்த்தா ஃபன்னா தெரியுதா அப்படின்னு கேட்க, என்னோட இன்டென்ஷன் ஒன்றும் இது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கேருந்து கட் பண்ண அடுத்தது சென்ட்டோட வீட்டை தான் காட்டுறாங்க. இன்னும் அந்த கெய்சான் பையன் பயத்திலே தான் இருக்கான். நம்மனா தூக்கத்தில் பேய் கனவு வந்துச்சுன்னா எழுந்துச்சு உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டே அப்படியே அழுதுகிட்டே அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கெய்சான் தண்ணிக்குள்ளே விழுந்தது என்னமோ ஒரு வாட்டி தான், ஆனால் அவன் அதை 3 வாட்டி நினச்சி பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான். அப்போ சென்ட்டு வந்து, இந்தா கொஞ்சம் தண்ணி குடி அப்படின்னு சொல்றான். அவன் அழுதுகிட்டே இருக்கான். இந்தா நீ தண்ணி குடி, தண்ணி குடிச்சேன்னா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவ அப்படின்னு தண்ணியை எடுத்து அவன் கையில கொடுக்குறான். அப்படியே அவன் கண்ணத்தையும் தொடச்சி விடுறான். கெய்சானும் தண்ணியை குடிக்கிறான். அவனே இப்பதான் அழுகை
நிப்பாட்டினான். "நீ இப்போ பெட்டரா ஃபீல் பண்றியான்னு?" கேட்ட உடனே நிப்பாட்டின அழுகைய மறுபடியும் அவன் கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டான். "நான் ஒண்ணுமே பண்ணல. நான் அந்த பையன்கிட்ட எதுவுமே பண்ணல. அவன் என்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்?" அப்படின்னு அழுவுறான். அதுக்கு சென்ட்டு சொல்றான், "நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. ரே வந்து எப்பவுமே வந்து வியர்டா இப்படிதான் நடந்துப்பான். அவனலாம் நீ பெருசா கண்டுக்காதே" அப்படின்னு சொல்றான். அதுக்கு கெய்சான் சொல்றான், "வெளி உலகம் ரொம்ப பயமானது, ஆபத்தானது அப்படின்னு மாட்டா பாட்டி சொன்னாங்க. ஆனா நான் நம்பல. ஆனா இப்ப நான் கண்கூட பார்க்குறேன்" அப்படின்னு அழுகுறான். உடனே சென்ட்டு வந்து அவன் கண்ணத்தெல்லாம் தொடச்சு விட்டு, "பயப்படாத. ஐ அம் சாரி. நான் வந்து உன்ன இன்னும் கொஞ்சம் நல்லா கேர் எடுத்து பார்த்துருக்கணும். உனக்கு இது மாரி ஆனதுக்கு சாரி" அப்படின்னு ஆறுதல் படுத்துறான். "இதுக்கப்புறம் யாரும் வந்து உன்ன ஹர்ட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து உன்ன நல்லா பார்த்துப்பேன்" அப்படின்னு சொல்றான். மத்தவங்களாச்சும் கெய்சான லைட்டா தான் ஹர்ட் பண்ணாங்க. அதுக்கே இவன் தேம்பி தேம்பி இப்படி அழுகுறான். ஆனா இப்போ சென்ட் இவன ஹர்ட் பண்ணுவான், நம்பிக்கை துரோகம் பண்ணுவான் பார்த்தீங்களா? அவன் பண்ணத பார்த்து எனக்கே அழுகை வந்துடுச்சு. கெய்சானோட நிலைமைய நினைச்சா எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. சென்ட்டு சொல்றான், "நீ என்ன நம்பு" அப்படின்னு சொல்றான். கெய்சானுமே ஓகே நான் உன்ன நம்புறேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான். அதுக்கப்புறம் சென்ட்டு வந்து மறுபடியும் அவன் கண்ணத்தெல்லாம் தொடச்சு விடுறான். பைபிள்ல ஆறுதல் படுத்தணும்னா ஆறுதல்னு தான் படுத்தணும். அடுத்தது என்ன பண்றான்? ஹக் பண்றான். அவன் கூட க்ளோஸா வரான். அவன் முகத்த இப்படி பார்க்கறான். அதுக்கப்புறம் கிஸ் பண்ண போற மாரி வரான். கெய்சான் வந்து இப்படி தள்ளி போயிடுறான். மறுபடியும் அவன் கிஸ் பண்ற மாரி வந்த உடனே கெய்சானுக்கும் ஆசை வந்துடுது. அவனோட லிப்ஸ இப்படி தொட, கெய்சான் மேல இருக்கிற சென்ட் அந்த ஸ்மெல் இருக்கும் இல்லையா? அது வந்து வெளிய வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன இவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. சில ரொமான்டிக் தான் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அது எனக்கும் காட்டணும்னு ஆசை தான். ஆனா காட்டுனா வந்து எதனா ப்ராப்ளம் பண்ணிடுவாங்க. அதனால இந்த சீனு நீங்க சீரிஸ்ல கூட போய் பார்த்துக்கோங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டுருக்க. கெய்சானோட ஹார்ட் அந்த செஸ்ட் இருக்கும் இல்லையா? அங்க வந்து ரோஸ் மாரி ஒண்ணு இருக்கும் டேட்டூ. அது டேட்டூ கிடையாது. ரோஸ் மாதிரி இருக்கும். அத வந்து சென்ட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்களுக்குள்ள ரொமான்டிக் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து கெய்சான வந்து தூக்கிக்கிட்டு மாடிக்கு பெட்ரூம்க்கு போறாங்க. இவங்க தூக்கிட்டு போறப்போ பேக்ரவுண்ட்ல சூப்பரான சாங் ஓடுது. அந்த சாங் என்னன்னு எனக்கு பாடத் தெரியல. எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, ராட்சசன் மூவில வந்து ஹீரோ வந்து ஹீரோயின தூக்கிட்டு போவாங்கல்ல. "கையில் மிதக்கும் கனவா நீ, கை கால் முளைத்த காற்றா நீ, கையில் ஏந்தி கனக்கவில்லையே, நூறையாய் செய்த சீலையா." நான் ஏன் இப்ப இந்த பாட்டு பாடுனேன்னா, இவங்களுக்குள்ள சில ரொமான்டிக்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அத நான் எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. அதனால நான் இந்த பாட்ட பாடி அந்த ரொமான்டிக்க வந்து அப்படியே இதோடயே மெர்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பாட்டு பாடுனேன். என் சாங் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன இவங்க 2 பேருக்கும் வந்து "எஞ்சு முதல் இரவு" அப்படின்னு எல்லாமே நடந்தும் முடிச்சிடுச்சு. ஸோ அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுச்சு. இப்போ கெய்சானும் சென்ட்டும் வந்து பெட்ல தான் இருக்காங்க. சென்ட் வந்து கெய்சான் கிட்ட கேட்கறான், "மூடான் இன மக்கள் மேல வந்து இது மாரி சென்ட்னா வராது. நான் கேட்டதுக்கு இது எல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொன்னியே. இப்ப அத பத்தி நீ என்ன சொல்லப் போற? உங்க மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப செமையான அந்த சென்ட் அந்த ஸ்மெல்லோட இருக்காங்க. நான் உன் கிராமத்துல இருந்தப்போ உன்கிட்ட வர மாரி ஸ்மெல்லு நான் மத்தவங்க கிட்ட வந்து நானு கண்டே பிடிக்கல." அதாவது கெய்சானோட ஸ்மெல் மாரி மத்தவங்க கிட்ட வந்து அது மாதிரி இல்ல. மத்தவங்களும் ஸ்மெல்லா தான் இருப்பாங்க. ஆனா கெய்சான் கிட்ட இருக்கிற மாரி மத்தவங்க கிட்ட இல்ல. "நீ சில சமயம் ரொம்ப வாசனையா இருக்க. சில சமயம் வந்து உன்கிட்ட இருந்து சென்ட்டே லீக் ஆக மாட்டேங்குது" அப்படின்றான். "இது எல்லாம் சீக்ரெட். நீ ஏன் என்கிட்ட இவ்ளோ கொஸ்டின் கேட்குற?" அப்படின்னு கெய்சான் கேட்கறான். "ப்ளீஸ் எனக்கு சொல்லன்றான். அவனும் "நோ, நோ, நோ" அப்படின்னு சொல்றான். "ப்ளீஸ் சொல்லு" அப்படின்னு அவன் வந்து அவன கொஞ்சுறான். இவனும் வந்து "முடியாது" அப்படின்றான். மறுபடியும் கொஞ்சினவனே, "சரி ஓகே நான் சொல்றேன். மூலான் மக்கள் வந்து தனியா வந்து டெவலப் ஆனவங்க. அவங்களோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து எப்போ லீக்கேஜ் ஆகும்னா, அந்த மகரந்த சேர்க்கையில அது நடைபெறும்போது தான் வந்து லீக்கேஜ் ஆகும். நம்மளோட பேர வந்து அட்ராக்ட் பண்றதுக்காகவும், நம்ம வந்து நம்மளுக்கு புடிச்சவங்கள மீட் பண்ணும்போது தான் வந்து இந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து வெளிய வரும் அப்படின்ற மாரி கெய்சான் சொல்றான். அப்போ சென்ட் சொல்றான், "ஏய் ஒரு நிமிஷம் இரு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்போவே உன்கிட்ட இருந்து இது மாரி சென்ட் ஸ்மெல் வந்ததே. அப்பவே வந்து நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்னு கேட்கறான். அவனுமே வெட்கப்பட்டுட்டு, "ஆமா" அப்படின்னு சொல்லிடுறான். சென்ட் வந்து சிரிக்கிறான். "நீ எதுக்கு சிரிக்கிற?" அப்படின்னு கெய்சான் கேட்கறான். எனக்குமே வந்து ரொம்ப
ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நானுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் உன்ன பார்த்த உடனே உன்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பயபுள்ள நேத்து நைட்டு வந்து அந்த ஃப்ளவர் மாரி இருக்கிறத பார்த்தான் இல்லையா? அது கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். இதுதான் டைமு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நேத்து நைட்டே கேட்கணும்னு நெனச்சேன். இது என்னது அப்படின்னு கேட்கறான். உடனே கேசான் சொல்லிடுறான், இது வந்து மூடானோட பீப்பிள் மேல இருக்கிற பர்த் மார்க்கு. சில பேருக்கு ஹார்ட்ல இருக்கும், சில பேருக்கு வந்து முதுகுல இருக்கும், சில பேருக்கு வந்து கையில இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைஸ் மாரி இருக்கும். இதுதான் வந்து எங்களுக்கும் வெளியாளுக்கும் உள்ள டிஃபரெண்ட்டு. இத வச்சு தான் வந்து நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாரி அவன் பேசுறான். அதாவது மூடாயின மக்களுக்கு வந்து அந்த ப்ரூ மாரி பர்த் மார்க் இருக்கும் போலங்க. வெளியாளுக்கு இருக்காது. அத தான் வந்து இங்க சொல்லிட்டு இருக்கான். இங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ரே பையனோட வீட்ட தான் காட்டுறாங்க. ரே வந்து ஃபோன பார்த்துக்கிட்டு இருக்க. ரே கூட இருக்கிற இன்னொரு பையன் ரேக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்து குடுக்குறான். "நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு ஷார்ட்டா சொல்ல முடியுமா?" அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். ரேவும் எழுந்துச்சு நின்னுட்டு, "நேத்து விஷயம் நடந்தது இல்லையா? ஆல் சோஷியல் மீடியால வந்து இத பத்தி தான் வருது. அவங்கலாம் என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத எனக்கு அனுப்பு." அப்படின்ற மாரி சொல்றான். நேத்து அந்த பையன் ஸ்விம்மிங் பூல்ல விழுந்தத பத்தி யாருன்னா கேட்டாங்கன்னா, "இது ஒரு ஆக்சிடென்ட்ன்னு சொல்லிடு சரியா?" அப்படின்னு ரே சொல்றான். அந்த பையன் சொல்றான், "நீ அவன இங்க இன்வைட் பண்ணி அவன்கிட்ட நீ சாரி கேட்கலாம்ல" அப்படின்னு சொல்ல, "என்னது நான் சாரி கேட்கணுமா?" அப்படின்னு சொல்றான். அவன் ரொம்ப ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அது மாதிரி ஆகும்ன்றதும் எனக்கு தெரியாது. ஸ்விம் பண்ண தெரியாதுன்றதும் எனக்கு தெரியாது. நீ என்ன நினைச்சு பண்ணன்றது எனக்கு தெரியாது. ஆனா நீ அந்த பையன்கிட்ட சாரி கேட்டு தான் ஆகணும். ஒரு வேளை அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டான்னா என்ன பண்ணுவ? அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அப்படியே ரே பக்கத்துல உட்காந்து அவன் கைய புடிச்சு, "இத பாரு, கொஞ்சமாச்சும் பொலைட்டா நடந்துக்கோ" அப்படின்னு சொல்ல, ரேவும் ஃபோன எடுத்துட்டு போயிடுறான். இவன் ரேவ பார்த்து சிரிக்கிறான். அங்கருந்து கட் பண்ணா, அடுத்தது சென்ட்டோட வீட்ட தான் காட்டுறாங்க. சென்ட் வந்து ஜன்னல பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க அங்கிள் சொன்னார்ல, "நாள் ஃபுல்லா அவன் கூட தான் இருக்கேன். ஆனா சென்ட் எப்படி வருது அப்படின்றது உனக்கு தெரியாதா?" அப்படின்னு கேட்டிருப்பாரு. அந்த விஷயத்த தான் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அவங்க அங்கிளுக்கு காலும் பண்றான். அவங்க அங்கிளும் வந்து ஃபோன எடுத்துக்கிட்டு சென்ட்டோட அப்பா இருப்பார் இல்லையா? அந்த ரூமுக்கு போறாங்க. அந்த ரூமுக்கு போனோனே, அந்த ரூம்ல இருந்த சில பொண்ணுங்களலாம் வந்து வெளிய அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. நாங்க வந்து தனியா பேசுறோம்னு சொல்லிட்டு. இப்ப வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த அங்கிள் சொல்றாரு, "சென்ட் நீ என்ன கண்டுபிடிச்சியோ, அத வந்து உங்க அப்பா கிட்ட சொல்லு" அப்படின்னு சொல்றாரு. சென்ட்டும், "அப்பா, மூடான் பீப்பிள் வந்து எப்படி சென்ட் வந்து அவங்க உடம்புல இருந்து வருதுன்றத நான் கண்டுபிடிச்சுட்டேன். அவங்க வந்து யார் மேலனா லவ் பண்ணாதான் வந்து அந்த சென்ட் வந்து லீக்கேஜ் ஆகுமா? கேசான் வந்து என்ன லவ் பண்றான். நான் கண்டுபிடிச்சுட்டேன்" அப்படின்னு சொன்னோனே, அவங்க அப்பா என்னமோ பேச வர மாரி பண்றாரு. உடனே வந்து அந்த அங்கிள் சொல்றாரு, "ஏய் சூப்பர் சென்ட், நீ ரொம்ப கிரேட். நல்ல காரியம் பண்ணியிருக்கே சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன எடுத்துட்டு அந்த ரூம்ல இருந்து போயிடுறாரு. அவங்க அப்பா வந்து ஒரு மாரி பயப்படுற மாரி, கொஞ்சம் நடுக்கத்துல இருக்கிற மாரி தான் பார்க்குறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அந்த குஸ்மா கம்பெனிய தான் காட்டுறாங்க. சென்ட் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, சென்ட்டோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து நேத்து நைட்டு அவங்க சில விஷயம் நடந்தது இல்லையா? அந்த பில்லோ கவர வந்து ஒரு கவர்ல போட்டு, அத எடுத்துட்டு வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட குடுத்துருப்பான். அவனும் அத கட் பண்ணி, அந்த சென்ட்ட தயாரிக்கிற மாரி தயாரிச்சு, அத ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். நேத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு சில ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. கேசான் இல்லாதப்போ அந்த பில்லோ கவர வந்து இவன் நைஸா எடுத்து, அத வந்து நம்ம ட்ரை பண்ணலான்ற மாரி தான் இவன் யோசிச்சிருப்பான். அந்த விஷயத்தையும் நம்மளுக்கு காட்டுறாங்க. சென்ட்டோட ஃப்ரெண்டு பெர்ஃப்யூமும் கண்டுபிடிச்சிட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். நல்ல ஸ்மெல்லா தான் இருக்கு. ஆனா இது எந்த பூவோட ஸ்மெல்லுன்றது எனக்கு தெரியல. நல்லா ஹாப்பினஸ்ஸ குடுக்குது அப்படின்னு அவன் ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ சென்ட்டும் வாங்கி குடு நானும் ஸ்மெல் பண்றேன்னு பார்க்குறான். இந்த ஸ்மெல்லு இப்படி இல்லையே! நேத்து வந்து வீடு ஃபுல்லா அவனோட ஸ்மெல் இருந்தது. ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தெரியுது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பையன் சொல்றான், "ஒரு வேளை அந்த தலகாணி கூட ஒண்ணா இருக்கிறதுனால எல்லாம் மிக்ஸ்ட் ஆகியிருக்கும். அதனால இப்படி இருக்கும். நீ ஒண்ணு பண்ணு. உன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற எல்லா பெர்ஃப்யூமு, சோப்பு, ஷாம்பு என்னென்னலாம் ஸ்மெல்லா அந்த வாசனையா இருக்குமோ, அது எல்லாமே வந்து நீ ரிமூவ் பண்ணி விட்டுரு. நம்மளுக்கு வந்து கேசான் யூஸ் பண்ண துணி அது மாரி இருந்தா மட்டும் போதும்" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். அங்கேருந்து கட் பண்ணா இவன் வீட்டுக்கு போயிட்டு, அவன் வீட்ல இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுக்கிட்டு இருக்கான். சென்ட்டு டஸ்ட்பின்ல அந்த பொருளெல்லாம் போட்டு, அதுக்கு பதிலா புதுசான பொருளையும் வைக்கிறான். அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, புதுசா வச்சோம்னா அது ஃபுல்லா வந்து கேசான் யூஸ் பண்றப்போ, அவனோட ஸ்மெல்லு வந்து அதுல இருக்கும். நம்ம அத வச்சு சென்ட் தயாரிக்கலான்ற மாரி அந்த பையன் சொல்லியிருப்பான். அத தான் வந்து சென்ட் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ, கெய்தான் வந்து "என்ன பண்ற?" அப்படின்னு கேட்கிறான். டஸ்ட்பினையும் வந்து பார்த்துடுறான். சென்ட் வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல காலிங் பெல் அடிச்சிடுது. காலிங் பெல் அடிச்ச உடனே அப்போ சென்ட் சொல்றான், "நான் வந்து இத தூக்கி போட்டு வரேன். நீ வந்து டோர ஓப்பன் பண்ணி யாருன்னு பாரு" அப்படின்னு சொல்லிடுறான். கெய்தானும் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தோனே, இது சென்ட்டோட வீடா? இப்போ வந்து ரே வந்து உங்களுக்காக பொக்கே வாங்கி குடுத்துருக்காங்க. நீங்க வந்து இத வந்து சென்ட் கிட்ட குடுத்துருங்கன்ற மாரி ஒருத்தர் குடுத்துட்டு போயிடுறாரு.
போயிடுறாங்க. இவனுக்கு வந்து அந்த பொக்கேவை வாங்கிட்டு அவனுக்கு வந்து ஒரே ஞாபகமா வருது. என்னன்னா நேத்து மீட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த பையன் சொல்லியிருப்பான்ல, நான் வந்து சென்ட்டோட எக்ஸ் உனக்கு தெரியாதான்னு. அந்த விஷயத்த தான் வந்து கேசான் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த பொக்கேவ வந்து டேபிள்ல வச்சுக்கிட்டு சோகமா நின்னுக்கிட்டு இருக்கான். சென்ட்டு வந்துடுறான். என்ன இது பொக்கே யாருக்கு வந்திருக்குன்னு சொல்ல, இது உனக்கு தான் வந்திருக்கு. ரே அனுப்பியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல போய் நின்னுடுறான். சென்ட் வந்து அந்த பொக்கேவ எடுக்குறான். அதுல வந்து கார்டு மாரி இருக்கும் இல்லையா? அத படிச்சுட்டு கேசான் கிட்ட வரான். இந்தா இது வந்து எனக்கு வரல. உனக்கு வந்திருக்கு. ரே வந்து நார்மலா யார்கிட்டயும் வந்து சாரி கேட்க மாட்டா. ஆனா உனக்காக வந்து சாரி கேட்கறான் அப்படின்ற மாரி சென்ட் சொல்றான். உன்னை ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டதுக்காகவும் நீ இப்ப நல்லா தான் இருப்ப அப்படின்னு அவன் நம்புறான். அதனால வந்து உனக்காக இந்த பொக்கே கொடுத்துருக்கான். இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்குறான். அவனுமே வந்து வாங்கிக்கிறான். இப்ப நீ ஃபீல் பெட்டரா இருக்கியா? இன்னும் அவங்க மேலாம் கோவமா தான் இருக்கியா? அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்றும் யார் மேலேயும் கோவம் இல்லை. நான் யார் மேலேயும் கோவமும் படமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ என் மேல அப்படின்னு கேட்டவொடனே கேசான் இப்படி திரும்பிக்கிட்டு, இல்ல அப்படின்னு சொல்றான். நீ இப்படிலாம் நடந்துக்க மாட்டியே! நீ இப்படி பண்றத பார்த்தா உனக்கு என் மேல ஜெலஸா இருக்கா? அப்படின்னு கேட்குறான். அவன் இல்ல அப்படின்னு சொல்லிடுறேன். அவன் மேல இருக்கிற சென்ட்டு மறுபடியும் வெளிய வந்துடுது. நீ இல்லன்னு சொல்ற, அப்ப ஏன் இப்படி ஸ்மெல்லு வருது அப்படின்னு கேட்குறான். அவன் சைலண்டாவே நிக்கிறான். நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் வேற எதனா செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேசானும் அங்கேருந்து போயிடுறான். அங்கேருந்து கட் பண்ணா அடுத்தது இவங்க 2 பேரும் ஒரு பார்க்ல தான் வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. ஒரு சைக்கிள் இவங்க 2 பேரும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவன் காட்டுலருந்து வந்த பையன். காட்டுல சைக்கிள்லாம் இல்ல. அது எப்படி இவன் கரெக்ட்டா கீழ விழாம ஓட்டுறான்? கண்டிப்பா சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும்னா 10 நாளாச்சும் ஆகும். ஆனா கேசான் செமையா சைக்கிள் ஓட்டுறான். சைக்கிள்லாம் ஓட்டிட்டு ஒரு இடத்துல நிக்க, அவன் பாக்கெட்ல இருந்து கர்ச்சீஃப எடுத்து, "நீ இப்படி துடைக்காதே! நான் உனக்கு துடைச்சு விடுறேன்" அப்படின்னு சொல்லி துடைக்கிறான். எதுக்கு அவன் துடைக்கிறான்னா, அவன் மேல இருக்க வேர்வைய வந்து துடைச்சு, அந்த கர்ச்சீஃப்ல இருக்கும் இல்லையா? அத வச்சு சென்ட் உருவாக்க போறாங்களாமா. அந்த கர்ச்சீஃப ஒரு கவர்க்குள்ள போட்டு, சென்ட்டோட ஃப்ரெண்டு வரான். அவன் கையில அந்த கர்ச்சீஃப குடுக்குறான். "இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சென்ட் சொல்றான். "சரி நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்" அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு, அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது கம்பெனிய தான் காட்டுறாங்க. அவனும் வந்து ஆராய்ச்சி அது இதுன்னு பண்ணி சென்ட்ட உருவாக்கிட்டான். இந்த இடத்துக்கு வந்து அந்த கிழட்டு பையன் அங்கிளும் வந்திருக்கான். "நான் ஸ்மெல் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ ஆர்வம் அந்த கிழட்டு நாய்க்கு. அவனும் மோந்து பார்க்குறான். அவனும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். அப்படியே ஃபுல் பிளேட் பிரியாணி சாப்பிட்ட மாரி அவ்ளோ ஆனந்தத்துல சிரிக்கிறான். வாவ்! இதோட ஸ்மெல்லு வந்து செமையா இருக்கு. நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்ன்ற மாரி பேச, உடனே அந்த பையன் சொல்றான், "இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து கெய்சானோட அந்த வேர்வை தான். நம்மளுக்கு வந்து இன்னும் அவன் வேர்வை பட்ட அந்த துணி நெறைய வேணும். அப்படி இருந்தா தான் நம்மளால உருவாக்க முடியும்" அப்படின்னுறான். உடனே அந்த அங்கிள் வந்து சென்டி கிட்ட வந்து, "இது பாருப்பா, நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சரியா? இது எல்லாமே உன் அப்பாக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் அங்கருந்து போயிடுறாரு. சென்ட் பையன் என்னமோ யோசிக்கிறான். இப்போ என்னன்னா, இப்போ கொஞ்சோண்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அந்த சென்ட் வந்து நல்லா இருக்கு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நெறைய உருவாக்கணுன்றதுக்காக கேசானோட வேர்வை நெறைய வேணும் அப்படின்ற மாரி இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காய்ஸ், ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எதனா குறைகள் இல்ல நிறைகள் இது மாரி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நான் எப்படி பண்றேன்றது எனக்கு தெரியவே இல்ல. ரொம்ப நாளா எனக்கு இது டவுட்டாவே இருந்தது. வாங்க இப்ப வீடியோவ கன்டின்யூ பண்றேன். இப்ப சென்ட்டோட ஃப்ரெண்ட தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு துணியிலருந்து நம்மளுக்கு கொஞ்சோண்டு சென்ட் தான் கிடைக்குது. நம்மளுக்கு வந்து அவனோட வேர்வை நெறைய இருந்தா தான் வந்து நம்மளால நெறைய சென்ட் உருவாக்க முடியும் அப்படின்ற மாரி அவன் எனக்கு மைண்ட்ல எதுவுமே ஓட மாட்டேங்குது அப்படின்னு சென்ட் சொல்றான். அதுக்கு வந்து சென்ட்டோட ஃப்ரெண்டு சொல்றான், அவன் லவ்ல இருக்கும்போது தான் வந்து அவனோட வேர்வைய வந்து நம்மளால துடைக்க முடியும். அப்பதான் வந்து பெர்ஃப்யூம் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றான். நீ வந்து புதுசா சென்ட்ட லான்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்ற. இதுக்காக வந்து நான் அவன டெய்லியும் சைக்கிள் ஓட்ட வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? இல்ல நான் அவன் கூட டெய்லியும் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? எனக்கு வந்து இதெல்லாம் நினைச்சா கஷ்டமா இருக்கு அப்படின்னு சென்ட் சொல்றான். சென்ட்டோட ஃப்ரெண்டு சொல்றான், "சரி அமைதியாயிரு. நம்மளுக்கு வந்து ஒரு பாட்டில் அளவுக்கு கிடைச்சா போதும். அதுக்கப்புறம் நான் சில கெமிக்கல்லாம் வச்சு எப்படி உருவாக்குறாங்கன்னு நான் எப்படின்னா வந்து கண்டுபிடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கேசானோட வேர்வை தான் நம்மளுக்கு தேவைப்படாது" அப்படின்ற மாரி அவன் சொல்றான். ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்புன்ற மாரி சொல்ல, அதுக்கு சென்ட் சொல்றான், "எனக்கு ஓப்பனா சொல்லணும்னா, நான் வந்து அவன ஏமாத்துறது எனக்கு புடிக்கல. எனக்கு கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்றான். அங்கருந்து கட் பண்ணா காட்ட காட்டுறாங்க. ரொம்ப நாள் பொறுத்து, ரொம்ப நேரம் பொறுத்து காட்ட காட்டுறாங்க. மாட்டா பாட்டி வந்து கட்டையெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்க, தவான் பையன் வந்துடுறான். தவான் வந்து அவங்க பாட்டி கிட்ட சொல்றாங்க, "இதெல்லாம் நான் பண்றேன்னு சொன்னேன்ல, நீங்க ஏன் பண்றீங்கன்னு?" கேட்குறான். "நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், நான் பண்றேன்றாங்க." அதெல்லாம் இல்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நானே பண்றேன் அப்படின்னு கட்டைய வெட்டிட்டு இருக்கான். அப்ப பாட்டி அங்க இருக்க கூடையில இருக்க பழத்தெல்லாம் பாக்குறாங்க. "இது என்ன இவ்ளோ இருக்கு?
இருக்கு அப்படின்னு கேட்க, நான் மண்ணையும் மத்த பொருளையும் வித்துட்டு நான் இத நான் வாங்கினேன் அப்படின்றாங்க. இருந்தாலும் நம்ம 2 பேருக்கும் இது எதுக்கு இவ்ளோ இருக்கு, நெறைய இருக்கே அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையும் நான் விக்க போறேன். அப்பதானே நெறைய காசு வரும் அப்படின்றாங்க. உனக்கு எதுக்கு அவ்ளோ காசு அப்படின்னு பாட்டி கேட்க, 1 மாசத்துக்கு மேல கேசான் வரலன்னா நான் அவன தேடி சிட்டிக்கு போவேன். அதுக்காக தான் நான் காசு சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. மறுபடியும் நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கட்டைய வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ரேவ தான் காட்டுறாங்க. ரேவ வந்து இன்டர்வியூ எடுக்குறாங்க. ரே சொல்றான், "நாங்க வந்து குசுமா கம்பெனியோட ஒர்க் பண்ண டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து அவங்க பூக்கள்ல இருந்து சென்ட்ட உருவாக்குறாங்க" அப்படின்னு சொல்ல, இன்டர்வியூ எடுக்கிறவங்க கேட்குறாங்க, "அது ஏன் நீங்க வந்து பூவ மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க?" அப்படின்னு கேட்க, "அது இன்னும் வெறும் ஃப்ளவர் மட்டும் கிடையாது. அது ஒரு ஏக்கத்த குறிக்குது. தாய்லாந்துல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ குறிக்குது. அததான் வந்து நாங்க பெர்ஃப்யூமா உருவாக்குறோம். தாய்லாந்துக்கு வந்து நெறைய டூரிஸ்ட் ஆளுங்கலாம் வராங்கல்ல. அவங்க வந்து இத வாங்குறப்போ, அவங்களுக்கும் வந்து அது ஒரு ஹாப்பினஸ்ஸ குடுக்கும். அவங்க வாங்குறதுனால எங்களுக்கும் ஹாப்பினஸ் குடுக்கும். அப்படின்னு இவன் வந்து இன்டர்வியூ குடுக்குறான். இன்டர்வியூ குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கிளம்புற நேரத்துல ரே கூட ஒரு பையன் இருப்பான்ல. அவன் கேட்குறான், "உன்னோட பார்ட்னர் எங்க? என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்கன்னு?" கேட்க, அவன் வந்து இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஃப்ளவர்ன்னு அனுப்பிச்சு விட்டுட்டேன். இருந்தாலும் அவன் இங்க வரல. ஒரு வேளை பிஸியா இருப்பான் போல அப்படின்னு ரே சொல்றான். "நீ பேசாம அவன் பிளேஸ்க்கே போயிட்டு நீ சாரி கேட்டா என்ன?" அப்படின்னு சொல்றான். "அது கொஞ்சம் ஓவரா தெரியலையா?" அப்படின்னு சொல்ல அவன் சிரிக்கிறான். "நீ எதுக்கு சிரிக்கிற? உன் மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டுருக்கு?" அப்படின்னு கேட்குறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது சென்ட்ட தான் காட்டுறாங்க. சென்ட் வந்து ஒரு பார்க்ல கேசானோட இருக்கான். எப்பயும் போல தான் கைஸ் நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டா எதனா ஒண்ணு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன ஓட வைக்கிறான். மூச்சு வாங்க ஓட வைக்கிறான். ஓடிட்டு வந்தா தானே வந்து அவனுக்கு வந்து வேர்வை வரும். அந்த வேர்வைய தொடச்சா இவங்க வந்து அப்படியே சென்ட் உருவாக்குவாங்க. அதுக்கு தான் பயபுள்ள பிளான் பண்றான். "நீ ஃபர்ஸ்ட் ஓடுறியா? நான் ஃபர்ஸ்ட் ஓடுறியா?" அப்படின்னு இவங்க ஓடிட்டு இருக்காங்க. கேசான பொறுத்தவரைக்கும் ரொமான்டிக் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா சென்ட்ட பொறுத்தவரைக்கும் அவனுக்கு வேர்வை வந்தா தானே சென்ட்ட திருட முடியும் அப்படின்ற மாரி அவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசியில ஓடியும் முடிச்சிடுறாங்க. வேர்வைய அவன் துடைக்க வரும்போது, "ஏய் இரு இரு நான் தான் துடைப்பேன்" அப்படின்னு அதே கர்ச்சீஃப எடுத்து துடைக்கிறான். அவன் துடைக்கிறப்போ கேசான் அவன ரொமான்டிக்கா பார்க்குறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது சன்னு தான் காட்டுறாங்க. இந்த பயபுள்ள எவ்வளோ சம்பாதிக்கிறான், எவ்வளோ வேலை செய்றான், நல்ல சோறுனா திங்கவே மாட்டான் போல. எப்போ பார்த்தாலும் கப் நூடுல்ஸையே தின்னுக்கிட்டு இருக்கான். அதுல இருக்கிறத பிச்சு, கொட்டி, தண்ணி ஊத்துறதெல்லாம் வேற காட்டுறாங்க. இது நம்மளுக்கு தெரியாதா? சாப்பிடுற நேரத்துல கூட சாப்பிட மாட்றான். அப்பயும் வேலைய தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து டெலிவரி பண்றதுக்கு ஒருத்தன் வரான். "மிஸ்டர் சன், உங்ககிட்ட வந்து சென்ட்ட இத குடுக்க சொன்னாரு" அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிய தான் குடுக்குறான். நான் கூட ஏதோ அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்றானே, சோத்து மூட்டைய தான் வந்து சென்ட் அனுப்பிச்சிருப்பான்னு பார்த்தேன். ஆனா அது வந்து சோறு கிடையாது. அந்த கர்ச்சீஃப வந்து டெலிவரி பண்றதுக்காக ஒரு ஆளு. அவனும் அத பார்த்த உடனே, "அப்பாடா நம்ம புதுசா கண்டுபிடிக்கலாம்" அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது சென்ட்ட தான் காட்டுறாங்க. சென்ட் வந்து நைட்டுக்கு ஏதோ ஃபேஸ் கிரீம்லாம் போடுவாங்க இல்லையா? அததான் போட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்து இவங்க 2 பேரும் ஒண்ணா தான் தூங்கிட்டு இருக்காங்க. கெய்சானுக்கு மட்டும் தூக்கமே வரல. அவன் ஊர்லேருந்து வரப்போ லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு வந்தான் இல்லையா? அத தான் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். "நான் வந்து 1 மாசத்துல வந்துருவேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் எங்க அம்மாவ கண்டுபிடிக்காம நான் அந்த ஊர் பக்கம் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லியிருப்பான். அத தான் வந்து அவன் நினைச்சு பார்த்துட்டு ஜன்னல் பக்கம் நிக்கிறான். அப்போ வந்து பௌர்ணமி இருக்கு. பௌர்ணமி பார்த்து, "ஐயோ! நான் இங்க வந்து 1 மாசம் ஆயிடுச்சு. நான் வந்து இன்னும் எங்க அம்மாவையே கண்டுபிடிக்கல. மாட்டா, பாட்டி வந்து என்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுருப்பாங்கல்ல. நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். அவன் தனியா பேசுறத சென்ட்டும் வந்து பார்த்துடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது காட்ட தான் காட்டுறாங்க. காட்டுல வந்து பாட்டியும், தவான் பையனும் நின்னுட்டு இருக்காங்க. 3 பார்த்துட்டு தவான் பையன் வந்து பாட்டி கிட்ட சொல்றான், "இத பார்த்தீங்களா? 1 மாசம் ஆயிடுச்சு. கேசான பத்தி எந்த ஒரு நியூஸும் வரல. அவனுமே திரும்பி வரல. நான் பேசாம அவன கண்டுபிடிக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்ல, "அமைதியா இரு. நம்ம பொறுமையா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்" அப்படின்றாங்க. "என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து கேசான் மேல எந்த ஒரு அக்கறையும் இல்லையா? எனக்கு தான் அவன் மேல ரொம்ப அக்கறை இருக்கு. எனக்கு வந்து நான் போணும்" அப்படின்றாங்க. "நீ சும்மா இரு. நான் கெய்சான என் சொந்த புள்ள மாரி வளர்த்தேன். எனக்கு அவன் மேல அன்பும், அக்கறையும் நெறைய இருக்கு" அப்படின்றாங்க. "நீங்க இப்படிதான் சொல்றீங்க. அப்புறம் புசப்பாக்கு நடந்த மாரி எதனா ஆயிடுச்சுன்னா" அப்படின்ற மாரி தவான் சொல்றான். "நம்ப இன்னும் 1 வாரம் வெயிட் பண்ணலாம். அவன் திரும்ப வரலன்னா, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. தவான் வந்து நிலாவையே பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். இதுல பாதிக்கப்பட்டது தவான்னும் கூட சொல்லலாம். ஏன்னா தவானுக்கு வந்து கெய்சான் மேல லைட்டா லவ் இருக்குல்ல. அவன் எவ்வளோ மிஸ் பண்ணுவான். அவன நினைச்சாலும் வருத்தமா தான் இருக்கு. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து சென்ட்டோட வீட்ட தான் காட்டுறாங்க. சென்ட் வந்து ஒருத்தன்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. "நான் என்னோட மைண்ட வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். கெய்சானோட அம்மாவ வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் டிலே பண்ண சொன்னேன் இல்லையா? இப்ப வந்து நீங்க சீக்கிரமாவே கண்டுபிடிங்க சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சிடுறான். அடுத்தது கேப்பச்சினோன்னு சொல்லிட்டு ஒரு பவுடர எடுத்து தண்ணியில ஊத்தி அப்படியே குடிக்கிறான். அது வேற ஒண்ணும் இல்ல. ப்ரமோஷன் தான். நல்லா இல்லாத காஃபிய நல்லா இருக்கிற மாரி குடிச்சுக்கிட்டு இருக்கான் மக்களே. இதுக்கு பேர் தான் நடிப்பா? அப்படின்ற மாரி தான் எனக்கு இருக்கு. கேசானும் வந்துடுறான் அவன் பக்கத்துல. சென்ட் அவன பார்த்துட்டு, "ஏய் யூ லுக்
லுக்கிங் சோ கியூட்டியா அப்படின்னு சொல்றான். அவனும் வந்து தேங்க் யூ அப்படின்னு சொல்லிடுறான். சரி உனக்கு பசிக்குதுல வா நான் உனக்கு சமைக்கிறேன் அப்படின்னு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்றான். சென்ட்டு சொல்றான் கெய்சான் நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். உங்க அம்மாவை தேட சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்பதான் நான் லாயர் கிட்ட பேசினேன். அவங்க வந்து உங்க அம்மாவை தேடுறதுல வந்து ரொம்ப தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க. அதனால நீ வரி பண்ணிக்காத. டெய்லியும் வந்து என்ன அப்டேட்ன்றது எனக்கு சொல்லுவாங்க சரியா? அப்படின்றான். அவனும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எப்படி சொல்லணும்? ஓகேவா? அப்படின்னா ஓகே அப்படின்னு ஓகே சொல்லிதான் சொல்லி தராங்க. அப்படியே எனக்கு எப்படி சமையல் பண்ணணும்? எப்படி ஃபோன் யூஸ் பண்ணணும்? அப்படியும் சொல்லி தரியா? அப்படின்னு கேட்குறான். அவனுமே வந்து சரி அப்படின்னு சொல்லிக்கிறான். நான் உனக்கு ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸில் எப்படி ஹாய் சொல்கிறதுன்னு சொல்லி தரேன்றான். அவனும் சரின்றான். அப்படியே கிட்ட வந்து அவன் கண்ணத்தில் கிஸ் பண்ணுறான். ஏய் அப்படின்னு சொல்ல ஏய் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஹாய் சொல்லுவாங்க. பதிலுக்கு நீயும் பொலைட்டாக சொல்லணும். எங்கே சொல்லு பார்ப்போம் அப்படின்னு அவன் கண்ணத்தை காட்டுறான். கேஸானும் வந்து கிஸ் பண்ணலான்னு வரப்போ அங்கே பிரெட் வச்சுருப்பாங்க போல். பிரெட் வந்து கருகி வந்துடுச்சு. ஏய் இது கருகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேஸான் அதை பார்க்க போயிடுறான். அப்போது சென்ட்டுக்கு வந்து சன்னுக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்தோன்னே இவன் தனியாக போயிட்டு பேசலான்ட்டு ஓடி போகிறான். அந்த மெசேஜில் என்ன இருக்கணும்? இன்னும் கொஞ்சம் சென்ட்டு தேவை. அதனால கெய்சானோட அந்த வேர்வை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான் போல. அதை தான் ஃபோன் பண்ணுறான். ஏய் என்ன வேணும் அப்படின்னு கேட்க அவனும் வந்து இன்னும் கொஞ்சம் தேவைன்னு. ஏய் என்ன நீ வந்து லேப்ல வந்து ரிசர்ச் பண்ணி கேட்டிருக்க. லாஸ்ட் டைம் அது போதும் தானே சொன்னேன். இப்போ என்ன கேட்குறேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்றான். நீ ஈஸியாக சொல்லிடுறப்பா. ஆனால் நான் தான் ஒவ்வொரு நாளும் வந்து கேசான் கிட்ட வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அவன் வந்து சொல்கிறான். ஏய் இன்னும் ஒரே ஒரு டைம் தான். அதை வச்சு நான் இன்னும் எப்படின்னா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அங்கேருந்து கட் பண்ண அடுத்தது பார்க்க தான் காட்டுறாங்க. அந்த பார்க்கில் வந்து காரில் வந்து ரே கூட ஒரு பையன் இருப்பான் இல்லையா? அந்த பையனும் தான் இருக்காங்க. ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் மூவில வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு இருப்பாங்க பாரு. அது மாதிரி தான் மியூசிக் போடுறாங்க. இவங்களும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குக்கு வந்து சென்ட் வருவான். சென்ட் கிட்ட வந்து பேசி அப்படின்னா அப்ரோச் பண்ணிக்கலான்றதுக்காக பிளான் போட்டு வந்திருக்காங்க. ரே கேட்குறான் நீ உண்மையாக தான் சொல்றியா இங்கே சென்ட் வருவானு கேட்குறேன். ஏய் நான் உண்மையாக தான் சொல்கிறேன். சென்ட் எப்பவுமே அவன் பாய் ஃப்ரெண்டு கூட வாக்கிங் போகிறதுக்காக இங்கே வருவான்னு சொல்ல ஏய் சும்மா சொல்லாதே. சென்ட்டுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது. அவனுக்கு வந்து ஃபுட்பால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஏய் நான் பார்த்துருக்கேன் அவன் டெய்லியும் வருவான் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். சென்ட்டோட பாய் ஃப்ரெண்டு வேற க்யூட்டாக இருக்காங்க இல்லையா? அதனால வந்து அவன் கூட வந்து எல்லாமே பண்ணணும்னு நினச்சிருப்பான். அதனால தான் வந்திருக்கான் போல அப்படின்றான். உடனே ரே சொல்கிறான் நீ கேஸான பார்க்கணுன்றதுக்காக இவ்வளோ தூரம் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு சும்மா சாப்பிட்டோன்னா சொல்லாத சரியா அப்படின்றான். உடனே அவன் சொல்றான் ஏய் நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டியா அப்படின்னு சொல்றான் அந்த பையன். அங்க இருந்து கட் பண்ண அடுத்தது சென்ட்டியும் கேசானியும் தான் காட்டுறாங்க. எப்பயும் போல ஜாகிங் போறான்னு ஓட வச்சுட்டு இருக்கான் அந்த சென்ட். அதுக்கப்புறம் இவங்க நல்லா ஓடி ஓடி டயர்ட் ஆகி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு. அப்போ கேசான் வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கான். எவனோ ஒருத்தன் முகமுடி போட்டவன் கெய்சானோட கழுத்துல இருக்கிற செயினை அறுத்துட்டு ஓடி போயிட்டு இருக்கான். அவன் ஓட கெய்சானோ சென்ட்டும் ஏய் நில்லு நில்லுன்னு துரத்த அது என் அம்மாவோட செயினு கொடு அப்படின்னு கெய்சான் சொல்ல தூரத்துல ரேவோட பாய் ஃப்ரெண்டா இல்ல ஃப்ரெண்டான்னு தெரியல அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து குறுக்க போக அந்த பையனோட செயின் வந்து அதை எடுத்துட்டு போனாலையா அந்த செயின் வந்து கீழே விழுத அவன் எஸ்கேப் ஆகி போயிட்டான். அந்த செயினை ரே எடுத்து வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ கெய்சான் வந்து அந்த செயின் என்னோடது அப்படின்னு சொல்ல ரேவும் வந்து கெய்சான் கிட்ட அந்த செயினை கொடுத்துட்றான். ரே கூட இருக்கிற பையன் சொல்றான் நீ ரொம்ப லக்கி அதனாலதான் உன்னோட நெக்லஸ் உனக்கு திருப்ப கிடைச்சிடுச்சுன்னு சொல்றான். அதுக்கு கெய்சான் சொல்றான் இது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பென்சிவான நெக்லஸ்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த திருடன் எதுக்கு இதை எடுத்துட்டு போனான் அப்படின்ற மாதிரி ரே சொல்றான் நாங்க தான் கஷ்டப்பட்டு எங்க உயிரை பணையம் வச்சு நாங்க இது மாதிரி மீட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல சென்ட்டு சொல்றான் நீ எப்பயுமே இது மாதிரிலாம் பண்ண மாட்டியே. அதுவும் இல்லாம நீயும் இவனும் வர்றதுக்கான நீங்க என்ஜாய் பண்றதுக்கான இடம் இது கிடையாது. நீங்க எப்பவுமே வேற ஒரு இடத்துல தானே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். இது கோ இன்சிடென்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு என்னமோ இது பிளான் பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு மாத்தி மாத்தி பேச ரே அவனை பார்த்து சொல்றான் ஏய் நான் அப்பவே இந்த பைத்தியக்காரத்தனம்லாம் வேணான்னு சொன்னல இப்ப பாரு அப்படின்னு சொல்றான். உடனே அவன் சொல்றான் ரே வந்து உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்காக வந்து ஃப்ளவர் பொக்கேனா கூட உங்களுக்கு அமுச்சு வச்சாங்க. நீங்க வந்து இக்னோர் பண்ணிட்டீங்க. அதனால தான் நாங்க இந்த வேவை ட்ரை பண்ணோம் அப்படின்னு. உடனே சென்ட்டு கேட்கறான் என்னது இந்த வேவா அப்படின்னு சொல்றான். அதை நான் ஒன்றும் இல்லை ரே வந்து உங்களை சாரி கேட்கணும் தான் நினைச்சாங்க. ஃபைனலி இப்போ மீட் பண்ணிட்டாங்கன்னா ரே நீ சாரி கேளு அப்படின்னு சொல்றான் அந்த பையன். உடனே ரேவும் வந்து சாரி அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து கேசான் வந்து சைலண்டா தான் நிற்கிறான். சென்ட்டு வந்து சொல்றான் கேசான் நீ இப்போ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க எனக்கு வந்து யாரு மேலேயும் எந்த கோபமும் இல்லை அப்படின்னு கேசான் சொல்லிடுறான். சரி இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேசான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும் இல்லையா அங்கே உட்கார வைக்கிறான். தண்ணி கொடுக்குறான். அவனும் தண்ணி குடிச்ச உடனே கர்ச்சிஃப் எடுத்து துடைக்கலான்னு போகிறப்போ எனக்கு வேர்வைனா வரல வந்த வேர்வைனா காஞ்சி போயிடுச்சுன்றான். இல்லை பரவாயில்ல நான் துடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தொடச்சி விடுறான். அவன் லவ்வோட மறுபடியும் பார்க்கறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்றதை பார்த்துட்டு ரே வந்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே தான் இருக்கான் தூரமா இருந்து. என்னங்க இப்படின்னா பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்ப சென்ட்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பையன் மெசேஜ் பண்ணியிருக்கான். ஆனா சென்ட்டு வந்து கேசான் மேல இருந்து அது வேர்வையெல்லாம் தொடச்சான் இல்லையா அப்ப வந்து அவனோட ஃப்ரெண்டு சன்னு சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த மெசேஜை பார்த்தோன்னே அவன் பேக் அதெல்லாம் அங்கேயே வச்சுட்டு கேசானை கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் வந்து கேசானை ஒரு
பிளேஸ்ல நிக்க வச்சுட்டு அந்த டெலிவரி பண்றதுக்கு ஒரு பையன் வருவான் இல்லையா, அந்த பையன்கிட்ட வந்து அந்த கர்ச்சீஃப குடுத்துர்றான். அது தூரத்துல அந்த ரேவோட அந்த பையனும் வந்து பாத்துடுறாங்க. என்ன இது இந்த பையன் இப்படிலாம் பண்றானே! இப்பதான் கர்ச்சீஃப வச்சு அவன தொடச்சுட்டு இருந்தான். அந்த கர்ச்சீஃப இவன்கிட்ட இது பண்றானே என்ன அப்படின்னு இவங்க ஒரு பிளான போட்டுட்டாங்க. அடுத்தது கேசானும் சென்ட்டும் வந்து நடந்து போயிட்டுருக்க. அந்த பையன் வந்து ஃபாஸ்ட்டா வண்டியில போயிட்டுருக்கான். அவன ஓவர்டேக் பண்ணி இவங்க 2 பேரும் புடிச்சிடுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த பார்க்ல வந்து சென்ட்டும் கேசானும் அவங்களுக்கு ஆப்போசிட்ல வராங்க. "என்னது இது?" அப்படின்னு காட்ட சென்ட்டு திரு திருன்னு முழிக்கிறான். கேசான் சொல்றான், "இது அது இல்ல" அப்படின்னு கர்ச்சீஃப பார்த்து கேட்கறான். "ஏன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வா" அப்படின்னு அவன புடிச்சு இழுக்க அந்த பையன் அவன முடிச்சிடுறான். எங்களுக்கு வந்து கொஞ்சம் கியூரியஸா தான் இருக்கு. நீங்க வந்து உங்க குசுமா கம்பெனில வந்து இந்த மாதிரி பெர்ஃப்யூம்லாம் வந்து லான்ச் பண்றீங்க. ஆனா இந்த கேசானோட வேர்வைய வச்சு கர்ச்சீஃப வச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அவனுமே வந்து முழிக்கிறான். "நீ என்ன ட்ரை பண்ண பார்க்குற சென்ட்" அப்படின்னு சொல்ல அந்த சீரியல்லாம் வந்து ஒரு மாதிரி மியூசிக் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா காட்டுவாங்கல்ல, அப்படியே காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. அடுத்தது கொஞ்சம் கிளிப்பு காட்டுவாங்க இல்லையா, அதுதான் காட்டுறாங்க. கேசான் வந்து அழகான ட்ரெஸ்ஸ போட்டு வச்சுட்டு நிக்க, "உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் அங்க ஒரு கர்ச்சீஃப் இருக்கு. அந்த கர்ச்சீஃப எடுத்து வைக்க, இது வந்து ஏதோ ஒரு கர்ச்சீஃப்ன்னு சொல்லி அவனும் காட்டுறான். "இது கியூட்டா இருக்குல்லன்னோனே, கியூட்டா தான் இருக்கு" அப்படின்றான். "அப்ப நான் கியூட்டா இல்லையான்னு" அவனும் மேல கீழ அப்படின்னு பாத்துக்கிறான். "ஏய் என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, கர்ச்சீஃப எடுத்து இப்படி அடிச்சு அடிச்சு விளையாடுவாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க 2 பேரும் ஒண்ணா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோடையும் முடிச்சுட்டாங்க. நான் சீக்கிரமா வேற ஒரு வீடியோல உங்கள வந்து பாக்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். பாய் கைஸ். டேக் கேர்.